Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்மளோட பை செட்டப் எங்கே இருக்குது செல் செட்டப் எங்கே இருக்குது அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸாகவே இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் மே 1 லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து டெலிகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் கரன்சி பேர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஸோ ஒரே கரன்சி பேரில் 2 என்ட்ரி வந்து போயிருந்தேன். ரெண்டுமே வந்து பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 11 என்ட்ரி தான் நான் வந்து போயிருக்கேன். ஓகேங்களா? அதுவே அதிகம் தான். ரைட்டா? ஸோ என்ட்ரியை கம்மி பண்ணிவிட்டு எஸ்எல்ஏ கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 11 என்ட்ரி வந்து போயிருக்கேன். அதில் 3 தான் வந்து எனக்கு டிபி ஹிட்டு, மித்தது எல்லாமே லாஸு. ஸோ அந்த டிபின்றது ரொம்ப பெரிய டிபியாக நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் தான் வந்து அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். சரி, இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சம் கரன்சி பேர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரோயிஸ்ட்லேருந்து வரலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக பாஸ்ட் ஒரு 3 வீடியோஸ்லேருந்து வாங்க. பாஸ்ட் 3 வீடியோஸ்லேருந்து 1 பை 1 வாங்க. ஸோ எல்லா வீடியோவுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? கனெக்டபுளாக எல்லா வீடியோவுமே வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோலே பாருங்கள் எதுக்கு செல் சொல்லியிருந்தோம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு இன்னும் வரல. ஓகேங்களா? இன்னும் வராமல் இருக்கான். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான் 15 மினிட்ஸ். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகுமான்னு பார்த்தா சோச்சுன்றதே இங்கே தான் இருக்குது. இதை எடுத்தால் தான் மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ 4 ஹவரில் வெயிட் பண்ணுங்கள், சப்ளைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நமக்கு செல் இருக்குது. ரைட்டா? செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். இதுதான் பிளான். மார்க்கெட் இன்னும் வரல. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். மார்க்கெட் வந்தால் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் வந்து இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருந்தான். இந்த இடத்துல நமக்கு 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்டும் அடுத்தது இந்த டிமாண்டும் 2 டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணா இன்றைக்கி? ஸோ இது வந்து சோச் பிஓஎஸ் சோச் பிஓஎஸ் சோச். ஸோ இதில் டிமாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிமாண்ட் இருக்குது. ஸோ இது கரெக்டாக அந்த டிமாண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ பாதிக்கு பாதி 50% இருக்குது. அது இல்லாமல் நோ இன்டிஸ்மெண்ட் மூமெண்ட் லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போது இது வந்து லோ அடிக்க தான் சான்ஸ் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி டிஸ்கார்டில் கோல்டு அப்டேட் வந்து நம்ம எதுவுமே வந்து கொடுக்கல. ஓகேங்களா? கோல்டு வந்து நமக்கு இந்த இடத்துலேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. மார்க்கெட்டோட ரெக்கவரும் வந்து பெஸ்ட்டாக இல்லை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் வந்து உள்ளே இருக்குது. பட் மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியும் நமக்கு பெஸ்ட்டு ரெக்கவர் இல்லை. அதனால தான் நம்ம கோல்டில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ரைட்டா? சரி, இப்போது கீழே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரேக் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டையும் 5 மினிட் டிமாண்டையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரேக் பண்ணு. சரி, 15 மினிட்ஸ் போவோம். மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. சேம் ரீஃபண்ட்மெண்ட்டை தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கான். ஃபுல்லாக கீழே வந்து அடிச்சிருக்கான். ரைட்டா? அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோவை ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய இந்த லோவை ஹண்ட் பண்ணியிருக்கான். 4 ஹவர் வந்துடுவோம். 4 ஹவரில் ட்ரெண்ட் என்னன்றதை பார்ப்போம். 4 ஹவர் ஸ்டில் பையில் இருக்குது, டிமாண்டில் தான் இருக்குது, லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸ்டில் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் ஆகலை. அப்போது 5 மினிட் போயிட்டு நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சா பை பண்ணலாம், இல்லைனா பை பண்ண வேண்டாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஹை
எடுத்தால் மட்டும் நம்ம பை வந்து பண்ணலாம், இல்லைனா பை வந்து பண்ண வேண்டாம். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிமாண்டில் இருந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் டிமாண்டை எடுக்காமல் அதை ஃபெயில் பண்ணிவிட்டு மறுபடியும் டிமாண்டுக்கே வரோன்னா மார்க்கெட் கீழே தான் போக போகிறான் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஃப்ளிப்பு கிரியேட் ஆக போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எல்லாரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பு எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த சப்ளையில் ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆக போகுது. நமக்கு இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை விடக்கூடாது. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துடுவோம். இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுவோம். அப்போ டிமாண்டை பிரேக் பண்ணிட்டா நம்ம சப்ளை வந்து எடுக்கிறோம். சப்ளை எடுத்து சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் செல் பண்ணலாம்? கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ண போகிறோம். ரைட்டா? ஏன்னா இது எல்லாமே மார்க்கெட் எப்படி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக லிக்விடிட்டி கொடுத்துருக்கு. ரைட்டா? அப்போது மார்க்கெட் கீழே இங்கே வந்து அடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகணும். பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த சப்ளை இல்லைனா இங்கே கூட ஒரு சப்ளை இருக்குது, இதுவும் ஓகே தான். இந்த சப்ளைலையும் நம்ம செல் வந்து எடுக்கலாம். மார்க்கெட் பிரேக் பண்ணட்டும், அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி இதுதான் வந்து மூமெண்ட். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம 15 மினிட்ஸில் கீழே 2 டிமாண்ட் கொடுத்துருந்தோம். கீழே இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் டிமாண்டுக்கு வரல, அப்படியே மேலே போயிட்டுருக்கான். டிமாண்டுக்கு வரவும் சான்ஸ் இருக்குது. டிமாண்டுக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி சப்ளைக்கு வந்தால் செல் பண்ண சொல்லியிருந்தேன். பட் இந்த சப்ளை அவ்வளோ பவர்ஃபுல்லான சப்ளை கிடையாது. பட் செல் பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வரான் சப்ளைக்கு. 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இது யார் பண்ணியிருக்கான்றதை பார்க்கணும். நியூயார்க் பண்ணியிருக்கான். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். பட் ஹையர் டைம் ஃப்ரேமே நமக்கு கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். கவுண்டர் தான். ஓகேங்களா? இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ இதில் கொஞ்சம் டஃபஸ்ட் கன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இதில் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவான் இந்த இடத்துல. ஸோ கவுண்டர் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுங்கள். இல்லைனா தெரியலனா அவாய்ட் பண்ணிவிடுங்க, வேணாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சப்ளையில் செல் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்னும் வரல, வந்தால் செல் போவான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸில் செல் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஏஷியன், லண்டன், நியூயார்க் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே வந்தானா மறுபடியும் செல் வந்து போகும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன் ஜோன். கன்சால்டேஷன் ஜோன் கீழே வந்துருச்சுன்னா மேலே சப்ளை ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து பிளான் பண்ண போகிறோம். நம்ம போட்ட பிளான் நடக்கலை அப்படின்னா நம்ம என்ட்ரி போகக்கூடாது, கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அப்படி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா பிரேக் ஈவன் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு நமக்கு லாஸ் ஆகுதுன்னா 0 லாஸ் தான். அப்படி பிரேக் ஈவன் பண்ணாமல் லாஸ் ஆகுதுன்னா நம்ம லாஸ்க்குள்ளே ஆகணும். 0.5% அந்த மாதிரி தான் லாஸ் ஆகணும். அந்த லாஸ் எல்லாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேடு நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அதை அழகாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கான். இந்த டிமாண்ட் வரைக்கும் நமக்கு டிபி வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த டிபி கொடுத்துட்டா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. பார்த்துக்குங்க, கன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. ஸோ அடுத்தது 15 மினிட்ஸில் மேலே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளை செல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்னும் வரல, அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்கான். மெதுவாக வரான் அப்படின்னாலே சப்ளை ஒர்க் ஆக போகுது அப்படின்றது தான் மீனிங். அப்போது மேலே போய்ட்டு அப்படியே டேரெக்டாக போகலாமான்னா டேரெக்டாலாம் போகக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் வந்து செல் வந்து போகணும். ஏன்னா ஏஷியனோட ஹையும் இருக்குது, பெஸ்ட்டு சப்ளைவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பெரிய ஷார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இப்போ நமக்கு இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட் வரைக்குமே போவான், பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டிமாண்ட் வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம். 4 ஹவர் டிமாண்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் நம்ம ஹை வந்து பார்க்கணும். ஹை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இந்த ஹை எடுத்தால் தான் நமக்கு சோச். ஓகேங்களா? ஹை எடுக்காமலே சுற்றிட்டு இருக்கான். ஸோ வந்தால் எடுத்துகிட்டு வேகமாக போகணும். அது பண்ணாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கானா டிமாண்டில் பவர் இல்லை. இதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல,
இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் வேண்டாம். அவாய்ட் பண்ணிடுங்க இந்த என்ட்ரியை. ஓகேங்களா? இது போகாது. கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம். வரட்டும். கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல அப்டேட் வந்து பண்ணுவோம். இது வந்து பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த சப்ளையில் சம்திங் 15 மினிட்ஸ். எஸ், இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். மார்க்கெட் வந்தால் மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் போகிறோம். ஹை எடுத்திருக்கான், லோ எடுத்திருக்கான். அப்போ சப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக செல் பண்ணலாம். ஆனால் இதில் செஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது ஏஷியன் மேலே இருக்குது. அப்போது மார்க்கெட் ஹை அடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால தான் அப்டேட் கொடுக்கும்போது இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குது, பட் ஏஷியனோட ஹை. ஸோ அகெயின் மேக் இட் கன்ஃபர்மேஷன். மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன் எல்லாரையும். ஏன்னா மார்க்கெட் இந்த ஹை அடிக்க சான்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போது சப்ளை இங்கே இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு நோ என்ட்ரி. ஓகேங்களா? மறுபடியும் 15 மினிட்ஸ் வரலாம். 15 மினிட்ஸ் சப்ளை பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு இதில் என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? ஒரு ஃபெயிலியர் மூமெண்ட்டை நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலை, ஏன்னா கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இதனால தான் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்க்கணும். கன்ஃபர்மேஷனை நம்ம ஒழுங்காக பார்க்கணும். நம்ம ஒழுங்காக பார்த்தா தான் கரெக்டான கன்ஃபர்மேஷனாக இருந்தால் அது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஜிபிபிஐடி கீழே டிமாண்டில் இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து பை சொல்லியிருந்தேன். ஃபெயிலியர் பண்ணலை. ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ஸ்டில் மார்க்கெட் வந்து இங்கே கீழே டிமாண்டுக்கு வரல. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வருவான். வந்ததுக்கப்புறம் பை ஆவான். மார்க்கெட் இப்படியே கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கான்னாலே நமக்கு இந்த என்டையர் கன்சால்டேஷன் ஒரு லிக்விடிட்டி ஜோனாக ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? இது லிக்விடிட்டி ஆகலாம். மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்கேருந்து பை பண்ணி மேலே போகலாம். ஸோ சேம் இதே டிமாண்டில் தான் பை இருக்குது. அதுவும் இந்த டிமாண்டில் 50% கீழே பை இருக்குது. அது அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னும் டிமாண்டுக்கு வரல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன அதே மூமெண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ ஜேபிஒய் நம்ம சப்ளையில் என்ட்ரி கொடுத்துருந்தோம். 1 ஹவரில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ சப்ளைக்கு வரல. வந்தால் செல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ஜெட்டி யூஎஸ்டி இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் அழகாக வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கான். பட் நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுக்கல. ஏன்னா என்னோடய ப்ரோக்கரில் என்ஜெட்டி யூஎஸ்டியில் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப பெரிய ஸ்ப்ரெட் வேல்யூ இருக்குது என்ஜெட்டி யூஎஸ்டியில். அதனால் நான் மோஸ்ட்லி என்ஜெட்டி யூஎஸ்டி ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ எப்பயுமே அதிகமாக இருக்கும் அப்படின்றனாலே வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது. பட் இந்த இடத்துல தான் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு நாலேஜபிள் வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு 100 லைக் எப்போ வருதோ ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்து வந்துச்சுன்னா அப்லோட் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ 1:52 என்ட்ரி. ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து போவான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இந்த ஒரு ஸ்டூடெண்ட் நாலேஜபிள் வீடியோ, லேர்னிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா 100 லைக்ஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ ஏயுடி டிமாண்டுக்கு வரணும். வந்தால் பை இருக்குது. இன்னும் மார்க்கெட் வரல, வருவோம், வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ கேட். இதில் கீழே இருக்கக்கூடிய இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி 2 பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகிருக்கு. இதுவும் சேம் அதே நாலேஜபிள் வீடியோ தான், ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான். 2மே சேர்ந்து உங்களுக்கு வரும். இந்த என்ட்ரியை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்து, ரெண்டாவது என்ட்ரி 1 மினிட்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:100க்கு மேலே நம்ம போட்டிருந்த என்ட்ரி தான். ஸோ நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். பிரேக் ஈவன் கொடுத்து தான் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின வீடியோ வேணும்னா கண்டிப்பாக 100 லைக் வந்து கிடச்சிதுன்னா வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகிற சுச்சுவேஷனும் இருக்குது, பையும் ஆகலாம். ஓகேங்களா? பை ஆகணும்னா இங்கே தான் ஆகணும். அப்போ நம்ம இங்கேருந்து இதுக்கு மேலே செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீ எஸ்எம்சி லேர்னிங் ஹியர் இல்லைனா பெஸ்ட் எஸ்எம்சி சேனல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, நாளைக்கு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.